வணக்கம் அந்தோணியின் நலப்பறைகள். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு ஊதா கலரில் தெரியுதா, இதுதான் சீட்டி போட்டிருக்கோம் புதுசாக. இருங்க உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சீட்டி போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு 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 வந்து எனக்கே அதிசயமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நீங்கள் வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே அப்படி பிரமிப்பாயிருவி அந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து நம்ம வந்து கோட்டைக்கு பதிலாக இந்த மாதிரி சீட் போட்டிருக்கோம். ஏன்னா கோட்டை போடணும்னா செவுறு எழுப்பணும்னா சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப காசு தேவைப்படுது. இப்போதைக்கு நம்மகிட்ட அந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா கார் வர்றதுக்காண்டி இந்த பெரிய வாசலை போட்டு, இது வந்து சின்ன வாசல் வந்து நம்மளுக்கு புணங்கிறதுக்காக நார்மலாக வீட்டுக்கு இந்த ஊதா கலர் சீட்டியை போட்டிருக்கோம். டெய்லி பார்த்திங்கன்னா இங்கிட்ட கூடி நிறையா பன்னிங்க வருது, ரொம்ப இம்சையாக இருக்குது. அதனால் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கள் வீட்டில் வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பியே, இது என்னப்பா கேப்பு கிடக்கு கீழே கூட எதுவும் வந்துடாதான் சொல்லிட்டு, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் அதை காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கல் வச்சு அடைக்கிறதுக்காக கொத்தனார் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலவை குமிச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு நாங்கள் அவங்க வாங்க அந்த 3 கொத்தனார்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த 3 கொத்தனாரையும் பார்த்துக்குங்க. இங்கே மிஸ்டர் அந்தோணி அவர்கள், எலிப்ரோ அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு உங்கள் தினவன் அவர்கள். தூத்துக்குடி நீங்கள் சாயிடு கொத்தனாரா? அப்போ நானே சொன்னேன் நீனு இலங்கை கொத்தனார். இது மேல கல் வைக்கணும்னா இதுல மேல தடவணும்ல. இது மேல பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலை என்ன திடீர்னு கொத்தனார் வேலையில இறங்கிட்டீங்க 2 பேரும்? சொல்லுங்க. நம்மளே இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை பாத்துக்கிறோம். என்ன சொல்றேன்? ஆமா, அது ஏற்கனவே இருந்தது. அது வந்து சாந்து சட்டியில் உள்ளது. அதை நீங்க எடுத்து உடனே எப்படி சொல்றதுனாலும் வராது. எங்க மாமா சாந்து கரண்டியை வைப்போம் பாத்துக்கிறீங்க. சட்டாப்ப வீட்டுல ஆல்ரெடி இருந்த சாந்து சட்டி, அதோட தோசை கரண்டியை வாங்கி அதுவும் உள்ள போகணும்னு சொல்லிட்டீங்க. யாருங்க வா, ப்ரொஃபஷனல் கொத்தனாராக மாறி விட்டார்கள். நல்லா இதுன்றாரு சேர்த்துக்கலாமா வேலைக்கு? தூக்கு சாந்து அள்ளிட்டு வா. சியாண்டா சித்தாளு நான் அள்ளிட்டு வந்தா இருக்கு மாமா. இன்னும் 2 சட்டி இருக்கு. சித்தாளா இது மேல கலவை போட்டுக்குறோம்டா. நவலி எலி மாமா சித்தாளாம். அவனை இங்க பார்த்துட்டு வந்துடுவான். பயங்கரமா சிமெண்ட் குலைக்கியடா. எல்லா வேலையும் கத்து வச்சுக்கிற வேண்டிதான். கைவசம் எல்லா வேலையும் கத்து வச்சுக்கிறது நல்லதுன்னா இல்லைன்னா பிச்சை தான் எடுக்க நிலையா முடிச்சு. நாளை பின்னா கடலுக்கு போகும்போது ஸ்ட்ரைக்கு போட்டாலும் கொத்தனார் வேலைக்கு போய்க்கலாங்க. செடி வெட்டுற வேலை 2 கொத்தனார் வேலை எல்லாம் பார்க்க வேண்டியதான். கறி மூட்டை போடுற வேலை அது செத்துருவேன். மூக்கூர நடக்கும்டா. அந்த பாடம் எனக்கு ஆகாது. பாடாகாதா? நானுங்க எனக்கு கறி மூட்டம்னு நல்லா இன்னும் கொஞ்சம் நான் மோந்து பார்ப்பேன். செம்மையாக இருக்கும். அல்றாதேம்மா, எவ்வளோ நேரம்டா? நான் வேற அள்ளி போடுங்க. கலையை போட்டு நல்லா பார்த்துக்கிறீங்க மக்களே. கொத்தனாருக்கு ஆளுக்கு தேவைப்பட்டா 3 பேரையும் நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க. என்னை கால் பண்ணேன். வெயிட்டாக இருக்கு. ஏ பாப்பா சவுண்டா கிடைக்குதுல்ல டிவியில். அம்மா சாக்கு எடுக்குமா? சாக்கு போடுங்க. ஏய் சாக்கு எடுறா. அந்த ஒரு சாக்கு எடுத்து வாசல்ல போடு ஜெஸ்கிலீனு. அதானே ஃபர்ஸ்ட் கல்லை நினைச்சிட்டு தானே தூக்கி வைக்கணும். காட்டிட்டீ பத்தியலா நீங்க டூப்ளிகேட் கொத்தனாருன்னு. கல்லே நினைக்க மாட்டாங்க. கொண்டு அந்தனி அது அப்புறம் ஒட்டிக்கலாம். அந்தனி அதெல்லாம் பீஸைலாம் கையை கால கொடுத்துரு. ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டோலையே. எனக்கு தான் கடை ரத்தம் வந்துச்சு. அப்போலாம் கேட்கல. உனக்கு ரத்தம் வந்தா என்ன வரலன்னா என்ன? அது அந்தனி கேட்பான். கேட்க மாட்டேக்கா இருந்தாலும் இது வாங்க கூட சொல்கிறேன். இப்போ இன்னொன்றீங்க அந்தனி அது அரைவாசி உடச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து தாஜ்மஹால் எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ வேலை, வீடு பூரா வேலை இருக்கு. பெரிய பானையில் சோறாக்கணும், அடுத்து குழம்பு வைக்கணும். குட்டீஸுகளுக்கு லீவ் வேற, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேற குஷியாக திரியிறாங்க.
சியா தியம்மா தியம்மா இதுதான் என் அழகு புள்ள. அம்மா செல்லம் இதுதான், அது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம். சியான்றா நீங்க யார் செல்லம் தான்? அப்பா செல்லம்மா நீ? ரெண்டு செல்லம்மா. அப்ப ஏதாவது ஒண்ணு தான் சொல்லணும். இறங்கி நம்மளும் ஸ்டைல பார்ப்போம். ஒத்தனார் ஸ்டைல மாமா பண்ணி உடச்சிக்கிட்டு வந்துடாதே உள்ள. தண்ணி உடச்சிக்கலாம் வருது. அது மூக்க வச்சு எருமையவே தள்ளிடுறது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எல்லாம் கட்டுறது ஈஸியாக அடிச்சு போட்டு உள்ளே நுழைஞ்சிரும் சடக்குன்னு. எறும்பு மாடியே அதை அடிக்கணும் போயிருப்பா. அரக்கெல்லாம் வேணும். நீ அதை நோட்டங்கிட்டு அரக்கெல்லாம் இந்த அப்ப இத ஃபர்ஸ்ட் வச்சிடலாம்ல. ஃபர்ஸ்ட் அரக்கெல்லாம் எடுத்து இங்க அந்த அரக்கல் சும்மா மசம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேலையை பாருங்க எந்திரிச்சு. இதுடா அதான். ஆமா டேய் டேய் மரிதாஸ், கொத்தனாருக்கு கலர் வாங்கிட்டு வா. அட போனடி கறி தான் வாங்கிட்டு சொன்னேன். சாயலுடி கறி வாங்க போயிருக்காங்கடா. எந்தனுக்கா போயிருக்காங்க? போனடி நீங்க 2 பேர் போகும்போதே தெரியும் எனக்கு. காய்கறி விலைக்கு வாங்கிடுவானு என்ன விலைக்கு வாங்க. என்னால ஒரு ட்ரௌசர் கூட விலைக்கு வாங்க. விலைக்குலாம் போய் நான் காசு கொடுத்து வாங்க போறானுங்க, அப்படியே லாத்துவானுங்க. யார் போயிருப்பா? சேஸ்ராஜாவும் வெள்ளை சேஸ்ராஜாவும் வெள்ளையும் போயிருக்காங்கடா. வினோத் சேஸ்ராஜாவும் வெள்ளையும் வெள்ளை எவிரோனா? நீங்க அடைச்சு மட்டும் தாங்க மாமா. எல்லா செடியும் வச்சு வீடையே பூஞ்சோலை மாதிரி மாத்துறது என் வேலை. நெசாமா இந்த பக்கம் பூரா பூச்செடிகள், இதுக்கு அந்த சைடு பூரா காய்கறி செடி. என்ன பழம்? ஆப்பிள் பழமா ஆரஞ்சு பழமா வைக்க முடியும்? மாங்காலாம் நான் வச்சேன்னா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிடுவ. கொய்யா வைக்கணும் மத்தா. சரி வச்சிருவோம் தா. மாங்காய் கொய்யா தப்பா. உனக்கு சீதா, உனக்கு கமலா ஆரஞ்சா? மாம்பழமா? வாட்டர் மெலனா? ஆத்தாடியோ. முள்ளு பழமோ அது பிளம்ஸ் பழமோ நொங்கு பழம் அடிச்சடிவே. ஓட்டப்பழம் இன்னொரு 4 ஓட்டப்பழம் ஆயிரும். ஏன் நொங்கு பழமா, முள்ளு பழமா, பிளம்ஸ் பழமா? அம்மா அடுத்தது ஓட்டப்பள்ளியா? அவ கடவாப்பள்ளி ஓட்டப்பள்ளி. என்னத்தா எனக்கு அது வேணாம். அடே வீட்டெல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லா செடியும் வைப்போம் சரியா? தூக்கி வீசியாதா? வீசி விடியா? அவளை உலைய காமிச்சுக்கிறேன். மணி 11:30 ஆயிட்டு. இப்போதான் உலை வச்சிருக்கோம். இந்த சுற்றி கிடக்கிற இந்த குப்பை கிப்பை எல்லாத்தையுமே வந்து நேற்றுலேருந்து க்ளீன் பண்ணிக்கிருக்கோம். இன்னும் க்ளீன் ஆகலை. மறுபடி சாயந்தரம் போல் மறுபடியும் க்ளீன் பண்ணணும் இந்த இடத்த. கடலுக்கு போக விட மாட்டாங்க. இதுலேயே சம்பளம் வாங்கிக்க. சரி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா தங்கச்சி மில்லான் வண்டு குட்டி. ஏன் டிவியை கட் பண்ணுங்க. ஒரிஜினல் குத்தனாரு. ஐய சொல்லுவாங்களே 10 years later அப்படி மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து சந்திக்கிறோம். இங்க இருக்கு அந்த மூக்குல அவங்க, இந்த மூக்குல இவங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழகா கட்டிக்கிட்டு இருக்காங்க. காட்டுறேன். ஆனா உண்மையா அருமையா கட்டிருக்கோம். இங்க இருங்க சூப்பரா கட்டிட்டீங்க. நான் நல்லா கட்டலன்னு சொல்லுவியா? உங்க மாமா கட்டினது மட்டும் நல்லா கட்டியிருக்கோம். ஐயே இது யார் கட்டினாமே தெரியாது. மொத்தத்துக்கு இது நல்லா இருக்கு நான் சொன்னேன்ப்பா. அவ்வளவுதான்ப்பா.
சண்டை எடுத்துடலான்னு பார்க்காங்கப்பா யாருங்க ஒரு ஃபேமிலியே வேலை பார்க்கு என்ன குடிக்கிறதுக்கா தண்ணி இல்ல அப்பா ஊத்துறது ம் அப்படியே சிமுண்டுறாங்கடா சித்தாலே சிமுண்டு சித்தாள் இல்ல சித்தான் நிமிந்தாள் பொம்பளை தான் சித்தாள். கொண்டா கொஞ்சம் கொண்டா வேமா இது நிமிந்தாளாக்கு கொத்தனார் மாமா அது இதே வேலை பார்க்குற ஆளு வந்து பெரிய ஆளுக்கு வந்து நிமிந்தாள் சொல்லுவாங்க. ஆ. சித்தாளு நிமிந்தாளுனா இப்ப 500 ரூபா சித்தாளுக்கு சம்பளம்னா நிமிந்தாளுக்கு 600 700 அந்த மாதிரி இருக்கும். ஆ. மேஸ்திரிக்கு வந்து இவர் கொத்தனாருக்கு வந்து 1000 ரூபா இருக்கும். மேஸ்திரிக்கு வந்து 1200 அப்படி இருக்கும். அவர் வந்து சம்பளத்துல தெரியல, கம்மியா நான் அப்படி நான் கொடுத்துட்டு சம்பளம் கேட்டாங்க இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடு வேலை ஆகும்போது அதை வச்சு சொல்றேன். எலிய ப்ரோ ஹாய் போ சுமித்ரா நீங்க போங்க சுமித்ரா ரெண்டு பேரும் போங்க. நான் வரேன் உங்களுக்கு அடுப்படி ஸ்டாப் இல்ல